இந்த மாநில கொள்கையில் இந்த கொள்கை தவறு சரின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அவசர கதியிலையும் வரல. இது ஆண்டாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்விக் கொள்கையாக இருக்கான், இருமொழி கொள்கை. இது இன்று நேற்றல்ல, அண்ணா காலத்திலிருந்து இந்த இருமொழி கொள்கைக்கு கடுமையாக போராடி முதல் மொழி தமிழ், இரண்டாவது மொழி ஆங்கிலம். இது கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. எல்லா மக்களும் இதை பாராட்டுறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. 3வது வகுப்பு பொதுத் தேர்வு 9 வயதுக்குள்ள வெற்றி பெறலைன்னாக்கி தாய் தோப்பன் தொழிலுக்கு போகணும். 5வது வகுப்பு பொதுத் தேர்வு 11 வயசுக்குள்ள தேர்ச்சி பெறலைன்னா தாய் தோப்பன் தொழிலுக்கு போகணும். 8வது வகுப்பு பொதுத் தேர்வு அங்கே வெற்றி பெறலைன்னா 13 வயசுக்குள்ள. நான் சொல்கிறேன், பாரத பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, நீங்கள் சிறுவர்களை பணிக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது தெரியுமா? சிறுவர்களை பணிக்கு அனுப்பக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் பாரத பிரதமர் 3வது வகுப்பிலே அவங்கள வெளியே அனுப்பணும். 5வது வகுப்பில் அதை மீறி வந்தால் 5ல் வெளியே தள்ளணும். அதையும் மீறி வந்தால் 8ல் வெளியே தள்ளணும். அப்போ இது யாரை படிக்க விடாமல் ஆக்குறது? சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாது. அப்போ இந்த கொள்கையை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளல. நம்ம 1 முதல் 8 வரை என்ன கிடையாது, எக்ஸாம் அப்படியே அவங்கள எக்ஸாமில் வீக்காக இருக்க பிள்ளைகளுக்கு தனியாக பயிற்சி கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு 10 வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அவங்கள அப்படியே கொண்டு போகிறோம். நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க. ஐஐடிக்கு எல்லாரும் எக்ஸாம் எழுதி தான் ஐஐடிக்குள்ள நம்ம உள்ளே போகணும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவங்களுக்கு குருகுலத்தில் யார் படிப்பா சொல்லுங்க? குருகுலத்தில் படிக்கிறது உயர் ஜாதியினர், பிராமின் படிப்பாங்க. குருகுலத்தில் ஒரு பிள்ளை படிச்சுன்னா 12 முடித்து ஐஐடிக்கு போனால் எந்த எக்ஸாமும் கிடையாது, நேரடியாக போய் அவங்களுக்கு தான் அட்மிஷன். அவங்களுக்கு பிறகுதான் மற்ற ஆட்களுக்கு. இவ்வளவு கொடுமையாக கேட்கல யாராவது? ஐஐடி ஐஐஎம்ல ரிசர்ச்னு வச்சுருக்காங்க. இந்த உயர் வகுப்பினருக்கு ஆண்டுக்கு 40 லட்சம் 60 லட்சம் ரூபா ஸ்டைபண்ட் கொடுக்காங்க. யாராவது கேட்கல? பாருங்க, ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிக்கு 16 லட்சம் கோடியை கடன் தள்ளுபடி. இன்னொரு அந்த கார்பரேட் வச்சிருக்கவங்க அவ்வளோ பேரும் கடன் தள்ளுபடி பெற்றவங்க அவ்வளோ பேரும் உயர் ஜாதியினர். நம்ம ஊரில் யாருக்காவது கார்பரேட்டில் தள்ளுபடி பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க இல்லை. அப்போ இவ்வளவு கொடுமைகளை பாரத பிரதமர் அவர்களுடைய கல்விக் கொள்கையில் இருக்குது. அதைத்தான் நீங்கள் கேட்கணும். இது ஏன் குருகுலத்தில் படித்தா மட்டும் அவங்களுக்கு ஐஐடியில் எந்த தேர்வும் இல்லாமல் நேரடியாக அட்மிஷன் கொடுத்து அந்த வகுப்பினர் ரிசர்ச் பண்ணால் 40 லட்சம் 60 லட்சம் கொடுக்க நியாயமா? கேளுங்க. நீங்கள் இந்த அரசு சாமானிய வீட்டு பிள்ளைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கு. இந்த சாமானிய வீட்டு பிள்ளை படிக்க விடாதுன்னு நினைக்கிறீங்களா? குருகுலத்தில் படிச்சுட்டு வந்தாக்க அது என்ன நியாயம்னு கேளுங்க நீங்கள். அப்போ நீங்கள் கல்விக் கொள்கையை, தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை வந்து அடிப்படை கொள்கை இருமொழி கொள்கை. அதுக்கு அடுத்தது சாமானியன கல்வி கற்க வைக்கிறது. ஜனநாயக நாடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. உச்சபட்ச அதிகாரம் பாராளுமன்றம் தான். பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் இதை டிஸ்கஷனுக்கே எடுக்கக்கூடாதுன்னா தப்பு பண்ணியிருக்காருன்னு தானே பொருள். தப்பு பண்ணலைன்னா இருக்கு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லாம இது அவங்க இது இப்போ மட்டும் இல்லையா, ஏற்கனவே கடன் தள்ளுபடி பண்ணாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஈடி போய் ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் ஒரு நாள் போய் மிரட்டுறாங்க. 3வது நாள் அந்த கம்பெனிலேருந்து 5 கோடி வருது, 7 கோடி வருது, 10 கோடி வருது. பேங்க்ல இருந்து அந்த லிஸ்ட் இல்லை, தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு 48 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வாழ்ந்ததுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அதை காட்டாங்களா, காட்டலையா? அதே போல் தான் காட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒன்று அவங்க வந்து அரச பரம்பரை இல்லை. தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் அரச பரம்பரை இல்லை. பாரத பிரதமர் ஒன்றும் அரசர் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரே கேள்விதான் எல்லாரும் கேட்காங்க,
தேர்தல் முடிகிற சமயம் 5 மணிக்கு பிறகு 10%, 5%, 7% வாக்குகள் பதிவாயிருக்கு. அங்க என்ன இருக்கு? கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை தாண்டி கேட்காங்க, கொடுக்க முடியாதுன்னு சட்டத்தை திருத்துறாங்க. 45 நாளில் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? அழிச்சிருந்தாங்க. இது நியாயமா? அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல நீக்கிறாங்க, ஒரு இடத்துல சேர்க்குறாங்க. யாருக்குமே தெரியாது யார் பேருக்கு ஓட்டு இருக்குன்னு. 5 மணிக்கு பிறகு உள்ள ஓட்டெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்லேயே அவங்க கொடுத்து அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த பூத்தில் எவ்வளோ போடணுமோ அவ்வளோடவும் போட்டு விட்டுருக்காங்க. அவ்வளோதான். அது எனி டைம் போட முடியும். நீங்கள் இங்கேருந்து பல லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க நிலவுக்கு போகக்கூடிய ராக்கெட்டுக்கு ஒரு பின் ஒர்க் பண்ணலை, இப்படி பண்ணுன்னு இங்கேருந்து கமெண்ட் கொடுத்து அதை பண்ண முடியும்னா இந்த 1.5 ரூபா நம்ம தேர்தல் அது ஓட்டிங் மிஷினில் பண்ண முடியாதா? பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்போ விசாரிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரை ஒரு தேர்தல் ஆணையத்தில் புறவாசல் வழியாட்டு பதவிக்கு வந்த ஒருவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் மன்னிப்பு கேட்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய கேலி கூத்து பாருங்க. எப்படி கேட்கலாம்? அவருக்கு அந்த ரைட்டு எப்படி வந்தது? அவருக்கு என்ன ரைட் இருக்கு? தேர்தல் ஆணையத்தில் புறவாசல் வழியாக வந்தவருக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவரை அப்படி சொல்வார் அவரு? அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வந்திருக்கு? அப்போ யார் கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காரு? இந்த குற்றச்சாட்டை சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் கர்நாடக மாநிலத்தில் இந்த தொகுதியில் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. உடனடியாக விசாரித்து 1 வாரம் 10 நாளில் உங்களுக்கு உண்மை நிலைமையை சொல்கிறேங்கிறதுக்கு கடமை உள்ளவர் யாரு? தேர்தல் ஆணையம். அந்த கடமையை செய்யாமல் களவு செய்கிறவங்க கூட, தப்பு பண்ணுறவங்க கூட, ஏமாத்துறவங்க கூட சேர்ந்து இருந்துக்கிட்டு யாரும் கேட்க முடியாதுன்னு நினைக்க முடியாது. எல்லாருக்கும் உச்சபட்ச அதிகாரம் பாராளுமன்றம் தான். பாராளுமன்றம் இன்னைக்கு கூடுதல் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், யாரும் தப்ப முடியாது. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாரும் நடந்துக்கணுமே தவிர யாரும் இங்கே அதுக்கு மேலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலானவங்க யாரும் கிடையாது.